பஞ்சாயத்து ராஜ் குழுக்கள். கற்பனை செய்து பாருங்கள். சுதந்திரம் கிடைத்த புதிதில் ஆட்சி டெல்லியிலும் தலைநகரிலும் மட்டும் அமர்ந்திருந்தது. ஆனால் ஒரு கிராமத்தின் குளத்தையும் சாலையையும் பள்ளியையும் யார் கவனிப்பது? அதிகாரம் மக்களிடம் இறங்கி வர வேண்டும் என்ற கனவில் பஞ்சாயத்து ராஜை எப்படி கட்டுவது என்று பரிசீலிக்க ஒன்றன் பின் ஒன்றாக பல குழுக்கள் அமைந்தன. அந்த சங்கிலியின் முதல் கண்ணி பல்வந்த் ராய் மேத்தா குழு. இதன் காலம் 1957. மத்திய அரசு பல்வந்த் ராய் மேத்தா தலைமையில் ஒரு திட்ட வடிவமைப்பு குழுவை அமைத்தது. அவரது அறிக்கை இன்றும் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் மகா சாசனம் என்று பரவலாக்கப்பட்ட ஜனநாயகத்தை பாதுகாக்க அவர் ஒரு மூன்றடுக்கு அமைப்பை பரிந்துரைத்தார். கீழே கிராம அளவில் கிராம் பஞ்சாயத்து, நடுவில் தொகுதி அளவில் பஞ்சாயத்து யூனியன், உச்சியில் மாவட்ட அளவில் ஜிலா பரிஷத். நிர்வாகம் பரவலாக்கப்பட்டு உள்ளாட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மாவட்ட அளவில் அமையும் ஜிலா பரிஷத்தில் ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள் என்னும் சமிதிகள், சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அத்துடன் பொது சுகாதாரம், வேளாண்மை, கால்நடை, மருத்துவம், கல்வித்துறை அதிகாரிகள் உறுப்பினர்களாகவும் ஆட்சியர் தலைவராகவும் இருப்பார். ஆனால் நினைவில் வையுங்கள், இந்த மாவட்ட அமைப்பு ஒரு ஆலோசனை அமைப்பு மட்டுமே. இந்த பரிந்துரை நாடு முழுவதும் வரவேற்பை பெற்று சட்டங்கள் இயற்றப்பட்டன. 1960களில் மக்கள் தொகையில் சுமார் 90% பேர் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளின் கீழ் வந்தனர். வரலாற்று நாள் அக்டோபர் 2, 1959 அன்று பண்டித ஜவஹர்லால் நேரு பஞ்சாயத்து ராஜை தொடங்கி வைத்தார். முதலில் அறிமுகப்படுத்திய மாநிலங்கள் ஆந்திர பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான். இதன் பின்னர் அசோக் மேத்தா குழு இரண்டடுக்கின் திருப்பம் ஆகும். இதன் காலம் ஓடியது. அந்த மூன்றடுக்கு அமைப்பு மெல்ல வலுவிழந்தது. அதை மீண்டும் நிமிர்த்த 1977 இந்திய அரசு அசோக் மேத்தா தலைமையில் ஒரு குழுவை அமைத்தது. பஞ்சாயத்து ராஜ் வளர்ச்சி, நகராட்சி, இறுதி ஒழுங்குமுறை பணிகளை நிறைவேற்றும் உயோட்டமான ஜனநாயக உள்ளாட்சி அமைப்பாக இருக்க வேண்டும் என்று அது கூறியது. இங்கே பெரிய திருப்பம். மூன்றடுக்கை அசோக் மேத்தா இரண்டடுக்காகச் சுருக்கினார். மாவட்ட அளவிலும் கிராம அளவிலும் என இரண்டடுக்கு முறையே அதன் முக்கிய பரிந்துரை. நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட பஞ்சாயத்து, அதாவது ஜிலா பரிஷத் அமைய வேண்டும் என்பதே முதல் குரல். இடையிலிருந்த ஊராட்சி ஒன்றியம் உள்ளாட்சி அலகாக அல்லாமல் மாவட்ட வளர்ச்சி குழுவுக்கு ஒரு தற்காலிக நடுத்தர ஆதரவு குழுவாக வட்டார அளவில் தொடர வேண்டும் என்றது. குழு 1978 அறிக்கையை சமர்ப்பித்தது. கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, மேற்கு வங்கம், குஜராத் ஆகிய மாநிலங்கள் தங்கள் பஞ்சாயத்து சட்டங்களில் திருத்தங்களை கொண்டு வந்தன. அரசியலமைப்பை நோக்கி பஞ்சாயத்து ராஜ் ஏன் தளர்கிறது என்ற வேரை தேடி 1985 திட்டக்குழுவால் ஜி.வி.கே. ராவ் குழு நியமிக்கப்பட்டது. அதிகாரத்துவத்தின் அதிகப்படியான தலையீட்டால் வளர்ச்சி நடைமுறைகள் உள்ளாட்சியிடமிருந்து நழுவுகின்றன என்று அது கண்டறிந்தது. தீவாக 3 பரிந்துரைகள். ஜில்லா பரிஷத்துக்கு அதிக முக்கியத்துவம். மாவட்ட வளர்ச்சி ஆணையர் என்ற பதவியை உருவாக்கி அவரையே ஜில்லா பரிஷத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக்குவது. முறையான தேர்தல்களை தவறாமல் நடத்துவது. ஆனால் ஒரு அடிப்படை குறை மீதம் இருந்தது. பஞ்சாயத்துகளுக்கு நிலையான பாதுகாப்பு இல்லை. அதை நிரப்ப 1986 ராஜீவ் காந்தி அரசாங்கத்தால் எல்.எம். சிங்வி குழு நியமிக்கப்பட்டது. அது 2 பரிந்துரைகளை வழங்கியது. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் அளிக்க வேண்டும். இதனால் அவை நிரந்தரமான பாதுகாப்பான அமைப்புகளாகும். மேலும் கிராமங்களின் தொகுப்புகளுக்கு நீதி வழங்கும் நியாய பஞ்சாயத்துகள் அமைக்க வேண்டும். இப்படியே பல்வந்த் ராய் மேத்தாவின் அடித்தளத்திலிருந்து சிங்வி குழுவின் அரசியலமைப்பு கனவு வரை பஞ்சாயத்து ராஜின் பயணம் படிப்படியாக முதிர்ந்தது.